ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல மேக்ஸ் ஃபங்க்ஷன் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன் சிஎஸ்எஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ரொவைட் வே டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் டு சிஎஸ்எஸ். இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ்ல ஹைட் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிவ்னஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ். நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல்க் ஃபங்க்ஷன், மின், மேக்ஸ், கிளாம்ப்ன்ற இந்த சிஎஸ்எஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கோட் பண்ணும்போது ஸோ ஒரு கோட் ரீயூசபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், சின்னதாக்கலாம், இல்லை கோடை வந்து மினிமைஸ் ஆக்கலாம். ஓகேவா? இதோட ஒன்றும் யூசேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். தி allow ஃபார் மோர் டைனமிக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்டைலிங் பை கம்ப்யூட்டிங் வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன். அதாவது ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டாக கிடைக்கும். இட்ஸ் ஓகேவா? அந்த இன்புட்டை கால்குலேஷன் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ், இந்த ஸ்க்ரீன் சைஸில் நீ இவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கணும், ஓகேவா? அப்படி இல்லையா, இந்த ஸ்க்ரீன் சைஸில் நீ இவ்வளோ இருக்கலாம். ஸோ calculation இந்த டேர்ம் ஆஃப் ஸ்க்ரீன் சைஸ், இல்லைனா calculation இந்த டேர்ம் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம calculations இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே கீ சிஎஸ்எஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு calculate the value பேஸ்ட் ஆன் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை பொறுத்து நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு என்டையர் கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே சம்திங் இமேஜோ இல்லை எனி எலமெண்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ்? 100% இருக்கணும். ஆனால் 50 பிக்சல் எனக்கு கம்மியாக இருக்கணும். பார்த்தீங்களா? 100%ல் 50 பிக்சல் கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு மேலே பாருங்கள் நியூ பார் இல்லையா? ஸோ நான் அதை ஹோவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார், தென் இட்ஸ் அ மெனு பார். ஓகே, தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டென்ட் காலம். ஓகேவா? ஸோ இந்த நியூ பாரை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு, இதுதான் நியூ பார் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே ஒரு டியூப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அகைன் ஒரு டியூப். இதுதான் நம்மளோட என்டையர் நியூ பார். ஸோ 2 நேவ் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நேவ் பார், ஒன்று வந்து மெனு பார்ன்ற ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த என்டையர் நேவ் பாரோட ஓகேவா, ஸோ வித் அண்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லாகவே 80 தான், அவ்வளோதான். 80 பிக்சல் பாக்ஸ் மாடலில் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் 80 பிக்சல். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 80 பிக்சல். அப்போ மிச்சம் ஓகேவா, இது 80 பிக்சல்னா அப்போ கீழே இருக்குது இல்லையா, நேவ் பாரை தவிர்த்து இங்கே பாருங்கள், நேவ் பாரை தவிர்த்து கீழே இருக்க இது மொத்தமும் இட்ஸ் மொத்த பாடி காம்பனண்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மேலே இருக்க அந்த 80 பிக்சல் மைனஸ் சம்திங், ரைட்? அப்போ ஸோ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாஸ்டர் கண்டெய்னர் பாடி காம்போனண்ட். அப்போ என்டையர் பாடி காம்போனண்ட்டும் எனக்கு என்ன இருக்கணும், 100% தான். ஓகேவா? அந்த 100%ல் 80 பிக்சல் கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ டாப் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், 80 பிக்சலில் இருந்தால் ஆரம்பிக்கணுமே. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், பொசிஷன் பண்ண முடியும். டாப் 80 பிக்சல் நான் ஒருவேளை நான் இது கொடுக்கல அப்படின்னும் போது ஸோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா? கீழே பார்த்தீங்களா அந்த 80 பிக்சல் என்ன பண்ணுது, மேலே டாப் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு அப்படி ஆரம்பிக்க தேவையில்லை. ஓகேவா? டாப் எப்பயுமே 80 பிக்சல்லேருந்து ஆரம்பித்தாதான். ஏன்னா அந்த நேவ் பார் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடணும், நீ இவ்வளோ தான் இருக்கணும், அது பர்மனெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், கீழே இருந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 80 பிக்சல் ஃபிக்ஸ்டு. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு என்னோட ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு அப் டு ஃபூட்டர் வரைக்கும் காமிக்கணும். பாருங்கள், இது கீழே இருந்ததுன்னா ஃபூட்டர் கீழே வரைக்கும் காமிக்கும். இது எந்த ஸ்க்ரீன் சைஸ் இருந்தாலுமே எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கால்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100% தான். அந்த 100% ஹைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி நேவ் பாரோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் மேலேயோ கீழேயோ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எங்கேயோ இருக்குன்னா அந்த கண்டென்ட்டோட வித்தையா இல்லை ஹைட்டையோ நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ணி மேனுவலாக மேக்ஸ் கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேவா? தென் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். மின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த செட் ஆஃப் வேல்யூஸ். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது, ஸோ அங்கே ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ பை த கால்குலேஷன் இட்ஸ் ரிட்டர்னிங் சம்திங். ஓகே, ஸோ மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அதே 100 பிக்சலில் 50% தான் எனக்கு இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு இமேஜோ ஒரு ஆடியோவோ வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டென்ட்டோட மொத்த சைஸுமே சம்திங். ஓகே, ஸோ அதில் எனக்கு 50% தான் வேணும், அதில் எனக்கு 10% தான் வேணும், அதில் எனக்கு 20% தான் வேணுன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்பெசிஃபை பண்ண முடியும்.
என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ரிட்டர்ன் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃப்ரம் எ செட் ஆஃப் வேல்யூஸ். அப்போ இது இவ்வளோ தான் இருக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், அதில் எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், வித் பர்சன்டேஜ், வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் ஐ கேன் ஏபிள் டு கிவ். தென் மேக்ஸ் ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ எப்படி ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ லைக்வைஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ வி கேன் ஏபிள் டு கெட் ஃப்ரம் த செட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, இங்கே மேக்ஸ் 2 EMல எனக்கு இவ்வளோ இருக்கலாம், அதாவது மேக்ஸிமம்னா நீ இவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ணலாம், கொடுக்க முடியும். ஓகேவா, மினிமம் வித் மேக்ஸிமம் வித் மினிமம் ஹைட் மேக்ஸிமம் ஹைட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணமோ லைக் வைஸ் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் பிக்சல்ஸாக கொடுப்பீங்க. இந்த இடத்துக்கிட்ட டியூல் த கால்குலேஷன். ஓகேவா, அதாவது நீ வந்து இவ்வளோ இருந்துட்டு போ, மினிமமாக ஆனால் இவ்வளோ இருக்கணும், நீ வந்து இவ்வளோ இருந்துட்டு போ, மேக்ஸிமம் இவ்வளோ வந்து இருக்கணும், நீ வந்து 100%ஆகவே இரு, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அதில் ஒரு 50 பிக்சல் மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா மேலே அந்த இடத்துக்கிட்ட நேவ் பார் வருது, எனக்கு சைடில் வந்து ஒரு 300 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா சைடில் வந்து இதுதான் 300 பிக்சல், இந்த 300 பிக்சல் எனக்கு சைடு பார் வருது, கீழே வந்து எனக்கு ஒரு 400 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த இடத்துக்கு எனக்கு ஃபூட்டர் வருது. இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இதை வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஈவனாக கேப்ஸ் இருக்குது, தென் மேலே ஈவனாக, கீழே ஈவனாக, லெஃப்ட் ரைட்டில் ஈவனாக. ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் தான் யூஸ் பண்ணுவோம், இது யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்த மேனுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கனாலே இட்ஸ் தலைவலி இல்லையா. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ரூமில் ஒரு 10 பேர் இருக்கும். ஓகேவா, அப்போ 10 பேர் இருக்க சொல்ல ஒரு ரூம் 10க்கு 10 ரூம்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னும் போது ஒரு ஆளுக்கு 1 அடி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ ஒரு ரூம் 10 அடியில் அது 10க்கு 10 ரூமில் இப்போ 20 பேராக இருந்தால் அப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், 50 பேராக இருந்தால் எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா யோசிக்கவே முடியல. தட்ஸ் வை வி ஹாவ் த ஆட்டோமேஷன் ஃபியூச்சர்ஸ் லைக் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸா, டிஸ்பிளே கிரிட்டு, அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ இஸ் நோ நீடட். ஓகே, ஸோ ஆனாலும் இது எதுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் இது வந்து மஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்க் ஃபங்க்ஷன், மின், மேக்ஸ், கிளாம்ப். ஓகேவா, ஸோ இதுக்கான ஒரு சில ஷார்ட் வீடியோஸை நான் வந்து குரூப்பில் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். தென் யூ வில் கெட் த கிளாரிட்டி, இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, ஸோ கிளாம்ப் ஃபங்க்ஷன், கிளாம்ப் எ வேல்யூ பிட்வீன், கிளாம்ப்னு பேரே தெரியுதுல, பிட்வீன் மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ கிளாம்ப் எதுக்குமா போடுவோம், அதை வந்து நீங்கள் நகரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், மினிமமாக நீங்கள் இங்கே தான் இருக்கணும், மேக்ஸிமம் அங்கே தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் லைக் எ லிமிட்டிங், இதுலேருந்து இது வரைக்கும் நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கிளாம்ப் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ ஒரு கிளாம்ப் ஃபங்க்ஷன் போது ஒரு எலமெண்ட்டை நீ இவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு கம்மியாக சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு கம்மியாக சொல்ல என்ன ஆகணும், என் கூட சேர்ந்தே வந்துடணும் நீ. ஓகேவா, சரி நீ இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டை இருக்குது, ஸோ எப்போ எதாவது சொல்கிறாங்கன்னா கிளம்பி என் கூட வந்துருன்ற மாதிரி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு லிமிடேஷன், மினிமம் மேக்ஸிமம் லிமிடேஷன், வி கேன் ஏபிள் டு ஹேண்டில் த சிஎஸ்எஸ். ஓகேவா, ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கிளாம்ப் ஃபங்க்ஷன் போது சின்டாக்ஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஒரு சைல்டோ இல்லை சப் சைல்டோ இல்லை பேரண்ட்டோ நம்ம யூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண முடியும். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸ் செலக்டர். என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்து. ஸோ இங்கே வித்தை என்ன பண்ணுறாங்க, கிளாம்ப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், மினிமமாக நீ இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமமாக நீ இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்களா, மினிமம் ஹைட் 200 பிக்சல் வர சொல்ல ஸோ ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், மேக்ஸிமமாக 300 பிக்சல் வர சொல்ல நார்மலாக நீ மாதிரி உன் பொசிஷனில் இரு, நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஓகேவா, ஸோ ஆனால் 75% ஹோல்ட் பண்ணுறதுன்னும் போது 75% இன்டர்மீடியட் வேல்யூ. ஸோ நீ இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கணும் வித்தை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். தென் ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்களா, மினிமமாக ஒரு வித்து வர சொல்ல தான் அது என்ன ஆகுது, ஷ்ரிங்க் ஆகுது. மேக்ஸிமமாக 300 பிக்சல் மேலே பார்க்க சொல்ல எனக்கு எதுவுமே ஆகலை, ஜஸ்ட் ஹோல்டு சம்திங், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது ஹோல்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளாம்ப் ஃபங்க்ஷன். ஓகே, தென் செகண்ட் திங் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டிபிள் பாக்ஸில் கேல்க் தான் வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேல்க் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ 3 எக்ஸாம்பிளுமே கேல்க் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேவா, டோட்டலாக 100%ல் எனக்கு டிவைடட் பை 3, ஸோ 20 பிக்சல் இருக்கணும். அப்போ ஒரு இதுவுமே டிவைடட் பை 3ல் எனக்கு என்ன இருக்கணும், காமனாக உள்ள 3 எலமெண்ட் இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, 3த்துக்குமே ஒரே மாதிரியே எனக்கு சைஸ் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மேனுவல் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக் திஸ், இதுதான் கேல்க் ஃபங்க்ஷன். கேல்க் ஃபங்க்ஷன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா ஒரு என்டையர் பாடி எடுத்துக்கோங்களேன், ஒரு என்டையர் பாடி இருக்குது, அந்த பாடியில் ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ் எனக்கு அதுக்குள்ளே சம்திங் ஒரு 4-5 சைல்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஈவனாக எனக்கு என்ன பண்ணணும், ஸோ ஸ்பேசிங் பண்ணணும் போது அப்போ தான் நீங்கள் கேல்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க.
பட் நான் எதுக்கு இவ்வளோ வந்து காம்ப்ளிகேட்டடாக போட்டு கேல்க் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கிரியேட் பண்ணது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் ஸ்பேஸ் ஈவெண்டி ஸ்பேஸ் வரும். நீங்கள் ஈவெண்டின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக இந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு பதிலாக நீங்கள் பைத்தான் அப்படின்ற நம்ம ஒன்று ஒரு கோடிங் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாவா அப்படின்ட்டு ஆட் பண்ணுறோம், குயிஸ் ஆட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருப்பீங்க, இல்லை இது வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருப்பீங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதை அலைன் பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேல்கு தான் இருக்குது கீழே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸோ வி கேன் ட்ரை வித் த ட்ரைமி. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தையாச்சும் ட்ரை பண்ணணும்ல. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் இருக்குது, இந்த ஸ்டைல்ஸை காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+X. ஸோ சிஎஸ்எஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் ஓவர் ரைடிங் தான் பண்ண போகிறேன், ரொம்ப லாஜிக்காக நான் இறங்க போகிறதில்ல, இட் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ ஒரு கண்டெய்னர் இருக்குது டிவ், நல்லா கவனிங்க, ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னர் வந்து என்ன வேணா இருக்கலாம், என்டையர் பாடியாக இருக்கலாம், இல்லை ஒரு சைட் பாரோட கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபூட்டரோட கண்டெய்னராக இருக்கலாம். அந்த ஃபூட்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஹோமு, அபோட்டு, காண்டாக்டர்ஸ் பேஜ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. உள்ளே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளாக ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவுக்குள்ளே பாக்ஸ் 1, அடுத்து ஒரு டிவ் இருக்குது, அடுத்தது பாக்ஸ் 2, டிவ் பாக்ஸ் 3, டிவ் பாக்ஸ் 4, பாக்ஸ் 5. இப்போ ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் பாருங்களேன். ஸோ கீழே வீடியோ, எல்லா வீடியோ ஒரே மாதிரி இருக்கா, இல்லை ஒன்று ஒரு சைஸில் இருக்கா? எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரெசல்யூஷன் போது அது ஒன்று தான் இல்லையா? ஸோ அப்படி பார்க்க சொல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, அப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு 100 கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு 100 வீடியோ லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இப்படி ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிகலாவோ நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த கண்டென்ட் எப்படி ஸ்க்ரோல் ஆகுதோ, என்னதான் இப்படி ஸ்க்ரோல் ஆனாலுமே அதோட சைஸிங் எதுவும் மாறலை. ஸோ அதே மாதிரி அதோட கேப்பிங், ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் கேப்பிங், ஒரு பட்டனுக்கும் இன்னொரு பட்டனும் சேம் கேப்பிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு வீடியோக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிட்டோன்னா 100 வீடியோக்கும் அதே மாதிரி ஸ்டைல் பண்ணணுமா? தனித்தனியாக பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படின்னு ஸ்டைல் பண்ணணுமா? சொல்லுங்கள். நோ நீடு. இங்கே பாருங்கள், பாக்ஸ் 1, ஓகே, ஸோ பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4, பாக்ஸ் 5. ஸோ என்ன மாதிரி இருக்குது, இங்கே ஒரே மாதிரியாக இருக்குது, பார்த்தீங்களா? ஆனால் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கேல்குலேஷன்லாம் ஓகே தான், எப்போ யூஸ் பண்ணணும் போது ஸோ கரெக்டாக தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு டைமில் இந்த பாக்ஸ் 4 மட்டும் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், மேனுவல் கால்குலேஷன் போய் தான் ஆகணும், ஓகேவா. கண்டிப்பாக மேனுவல் கால்குலேஷன்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இந்த பாக்ஸ் 1, 2, 3, 4, 5 அந்த நான் சொன்ன அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இது 4 பாக்ஸ்க்கும் வரும். ஆனால் பாக்ஸ் 4 மட்டும் எனக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மேனுவல் கால்குலேஷன். அதனால தான் கேல்க் மட்டும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஓகேவா. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், என்டையர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்கேன். இந்த 100% நான் 50% அப்படின்னும் போது எனக்கு 50%. நான் இங்கே தான் எடிட் பண்ணேன், எனக்கு பாக்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் ஆகுது. ஏன்? தட்ஸ் வை இட்ஸ் அ ரெஸ்பான்சிவ், தட்ஸ் வை இட்ஸ் அ மேனுவல் கால்குலேஷன். எப்பயுமே மேக்ஸ் மட்டும் தப்பாக ஆகவே ஆகாது, ஓகேவா. ஒருத்தர் கேல்குலேட் பண்ணிட்டாங்க இது இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா அது அவ்வளோதான் இருக்கும். நான் அளந்தாலும் அது ஒரு அடி தான், நீங்கள் அளந்தாலும் ஒரு அடி தான், ஓகேவா. தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் திரும்பியும் 100% கொடுத்துக்கிறேன். ஹைட், எனக்கு ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 200 பிக்சல் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் 400 அப்படின்னும் போது ஸோ என்னோட டோட்டல் கண்டெய்னரோட ஹைட், ஓகேவா. நான் இப்போ எடிட் பண்ணுறது எல்லாமே கண்டெய்னர் தான், நான் ஒன்றும் எதுக்கு போகலை, ஸோ உள்ளே இருக்க பாக்ஸுக்கு போகலை. பேக்ரவுண்ட் கலர் சம்திங், ஓகேவா. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அப்படி இல்லைனா நான் பிங்க் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. தென் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ், பட் இருந்தாலுமே இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எப்படி இருக்குன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஸ்பேஸ் அரௌண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியல ப்ரோ ஸ்பேஸ் அரௌண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாக்ஸஸ் இருக்குது, அதனால் இது ஸ்பேஸ் அரௌண்ட் தெரியல. ஒருவேளை இங்கே உங்களுக்கு 2 பாக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அரௌண்ட் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. இதுதான் ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி, ஓகேவா. ஸோ இத்தனை பாக்ஸ் வச்சு நம்ம இப்போ கன்வே பண்ணலாம். அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரௌண்ட் சொல்கிறாங்க. வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அலைன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வந்து சென்டர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் எனக்கு, ஓகேவா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வெர்டிகலாக சென்டர் பண்ணுறதுக்காக நம்ம அலைன் ஐட்டம் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஹரிசாண்டலாக, இது வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்போ சொல்லி தருவேன். இது மட்டுமே ஒரு 1.5 hour போகும், ஓகேவா. ஸோ அதனால் இப்போதைக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ we need to concentrate with this one. இது ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஓகேவா. இப்போ உங்களுக்கு கண்டெய்னரைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு புரியும், ஓகேவா. ஒரு கண்டெய்னர் இருந்ததுன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள மல்டிபிள் சைல்ட்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரே மாதிரியாவோ இல்லை ஒரு சைல்டை மட்டும் யூனிக்கியோவோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ பாக்ஸ், நான் இப்போ எல்லா பாக்ஸுமே செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் காமனாக நான் கிளாஸ் போட்டிருக்கேன், ஓகே. ஸோ இந்த கேஸ் நான் இதுக்கு மட்டும் பாக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அங்கே பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் அதுக்கு வராது. அப்போ நீங்கள் இதை தான் நான் சொன்னேன்,
அப்போ காமனாக இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் இந்த கால்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒன்றுத்தையோ இல்லை எல்லாத்தையுமே கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். மேனுவல் ஓவர் ரைடிங் மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே போகும் கான்செப்ட் வைஸாக, தென் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கால்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கா, 20% அவுட் ஆஃப் என்னது, இங்கே 100% இருக்குது, ஆனால் 20% இருக்கணும். தென் -20 பிக்சல். 20% எனக்கு ஓகே தான். ஓகேவா? ஆனால் எனக்கு 20 பிக்சல் நான் எதுக்காகமா அந்த இடத்துல மைனஸ் பண்ணுறேன்? யாராச்சும் அனலைஸ் பண்ண முடியுதா? ஸ்பேசிங். அது என்ன ஸ்பேசிங்? அதாவது பாக்ஸ் 1க்கு பாக்ஸ் 2க்கும் இடைப்பட்ட பகுதி. கரெக்டாக சொன்னீங்க. ஓகேவா? அப்போ நீ எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் இருந்துட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு ஸ்பேசிங் நீ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா 20%ன்றதை நம்ம ஒரு 40%. ஓகே. ஸோ ஆனால் தெரியாது 40% கொடுத்தோன்னா, ஏன்னா பர்சன்டேஜ் அதிகமாக சொல்ல அது 100% தான், அதுக்கு மேலே போக முடியாது. அதனால் என்ன ஆகும், ஃபுல்லாகிடும். ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்க தேவையில்ல. இதை வந்து நான் இப்படி பண்ணி காமிக்கிறத விட இன்ஸ்பெக்ட் பேஜில் உங்களுக்கு லைவாக நான் எடிட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? எங்கே இருக்குது? ஓகே, இன்ஸ்பெக்ட் டிவ் வேணால் இந்த பாக்ஸை நம்ம எடிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட இருக்கு இல்லையா 20%. இந்த எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவ் டூல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கோடு எப்படி வேலை செய்யுதுன்னு புரியணுனாலே நீங்கள் டெவ் டூல் தான் கற்றுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் நான் என்ன பண்ண முடியும் என்னால். ஸோ அந்த கேப்பையுமே என்னால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கேப்பிங் கண்ட்ரோலுக்காக தென் அந்த எலமெண்ட்டோட வித் அண்ட் ஹைட் கண்ட்ரோல் நான் வித்தில் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வித் கண்ட்ரோல் ஆகுது. இதுவே நான் ஹைட்டில் கொடுத்துருந்தா அதே ஹைட் எனக்கு கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா? ஆகும் இல்லையா? தட் சிம்பிள். தட்ஸ் வை வி நீட் a calc function. இதே தான் மின், மேக்ஸ் அண்ட் கிளாம்ப். ஓகேவா? கிளாம்ப்க்கு வந்து 3 ஆர்குமெண்ட் வரும். ஓகேவா? மின், மேக்ஸ் அண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ, அது எவ்வளோ ஆக்குபை பண்ணணுன்ற பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகேவா? இந்த நிறைய இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் இதை வந்து நீங்கள் ஒரு பேராமீட்டர் 2 பேராமீட்டர் தான் அப்படிலாம் கணக்கே கிடையாது. இது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் அப்படிலாம் கணக்கே கிடையாது. நீங்கள் நெகட்டிவில் போடுங்க, பாசிட்டிவில் போடுங்க, இட்ஸ் அப் டு யுவர் விஷ். இட் வில் பி ஒர்க். அது ஒர்க் ஆகியே தீரும். ஓகேவா? ஏன் நெகட்டிவில் போட்டால் ஒர்க் ஆகாதுன்னு இருக்கா என்ன? இட் வில் ஒர்க். நெகட்டிவ்லையும் போகும். பட் ஆனால் ரொம்ப நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டைல் எஃபெக்டும் அப்ளை ஆகாமல் போயிடும். மார்ஜினுக்கு நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது மொதல் விஷயம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்லாம் நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம். யூஐ யூஎக்ஸ் லெவலில் நீங்கள் வந்து பாதி இதை மறைக்கிறீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். பட் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மார்ஜின் நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து தப்பாகிடும். ஓகேவா? ஒரு சைட்டோட அலைன்மெண்ட்ன்றது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றமா 100% அண்ட் 100% வித் 100% ஹைட். நீங்கள் மார்ஜின் அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகும்னா பக்கத்தில் நவுந்து போயிட்டே இருப்போம். ஓகேவா? நம்ம ஸ்பேஸை தாண்டி நம்ம நவுந்து போகிறதால ஸோ என்ன ஆகும், ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிடும். அந்த ஸ்க்ரோல் அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணி ஓவர் ஃப்ளோ ஹைட் அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் அப்படி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூசர் நீடுக்கு நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் அது நெசசரி இல்லை அப்படின்றதால நீங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே டியூட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்? இது யூஸ் பண்ணால் தான் தெரியும் ஒன்றும் என்னென்ன டவுட் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹைட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பேக்ரவுண்ட் கலர், இன் கலர், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நான் எடுக்கல, ஜஸ்டிஃபிகண்ட் அலைன் ஐட்டம் நான் எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கும். ஒன்று 3வது கிளாஸில் இது இருக்கும். அதனால் டோன்ட் வரி அபவுட் திஸ் திங். ஸோ நான் வந்து கால்க் தான் எடுத்திருக்கேன். பட் யூ வாண்ட் டு லேர்ன் த மின், மேக்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் எம்டிஎன் டாக்ஸ் போடலாம். இதுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கால்க் ஃபங்க்ஷன். இந்த இடத்துக்கு அவங்களே கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, தென் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, தென் ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? யூ கேன் ட்ரை திஸ் ஒன். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் கால்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். தென் அது யூஸ் பண்ணுறது, அதை தாண்டி யூஸ் பண்ணுறது இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஓகே? நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே தவிர்த்து இது யூஸ் பண்ணாதீங்க, இதை கற்றுக்காதீங்க. நான் ஆஸ் எ மென்டாராக இதை கற்றுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே கூடாது. ஓகேவா? ஆனால் எனக்கு தெரியும் இதை யூஸ் பண்ணால் இட்ஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி. இப்போ என்டையர் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு HTML படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ ஒரு 150 டாபிக்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு இன்டர்வியூ பர்பஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ஜாப் பார்க்கணுன்னு படிக்கிறீங்களா, இல்லை யாராச்சும் நண்பன் படத்தில் வர மாதிரி பஞ்சவன் பாரிவேந்தனா, ஸோ கொசப்சின் பசப்புகள் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஒன்லி ஃபார் த நாலேஜ் நான் வந்து படிக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் ஆண்டர்ப்ரனர், ஐ வாண்ட் டு கிரியேட் அ சம்திங் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆர் எல்ஸ் பிக் ஃபேங் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஸ்டில் யாராச்சும் இருக்கீங்களா? கிஷோர், சும்மா சொல்லக்கூடாது, நான் கேட்பேன் உன் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி.
காலேஜ் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப், அதுக்கப்புறம் ரெண்டாவது பாரிவேந்தன் ஸ்ட்ரைக்கர். ஓகே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ப்ரியாரிட்டி. அதனால தான் சொல்கிறேன், ஆஸ் அ மென்டாராக நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா மண்டை சூடாகிடும். எல்லாத்தையும் கற்றுக்கணும் அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் டேவே நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கோட் எடுத்து இது இப்படி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு நான் காமிச்சேன்னா இட்ஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? இங்கே பாருங்கள், ஸோ இவன் ஒரு ரெக்கார்டிங் நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குது இது? ஒரு மாதிரி கிளம்ஸியாக கொலாப்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி கோடை நீங்கள் சடனாக பார்க்க சொல்ல. ஜஸ்ட் நவ் யூ ஆர் இன் சிஎஸ்எஸ். ஓகே, ஒன்ஸ் யூ லேர்ன்ட் எவ்ரி திங், ஒன்ஸ் யூ லேர்ன்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஒன்ஸ் யூ லேர்ன்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட், ஹவு டு எப்படி சொல்கிறது, ரீரெண்டர் பண்ணுறது எப்படி, தென் ரீகால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு இதை மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணுறது, ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே கற்றுக்கிட்டு ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கினா எஸ் யூ கேன் பி த பஞ்சவன் பாரிவேந்தன் தேர் ஆஃப்டர். ஓகே, ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். ஓகேவா? தென் இதோட லிமிட்டேஷன்ஸ் எதுக்கு அப்படின்றது தப்பாக எடுத்துக்காதீங்க. லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்றதுக்காக மட்டுமே லிமிட்டேஷன்ஸ். ஓகேவா? தட்ஸ் வை லிமிட்டட் டுவோர்ட்ஸ் அ கால்க் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.